வணக்கங்க. ஒரு பேஷண்ட்டு வேகமாக வராங்க டாக்டர்கிட்ட. டாக்டர் உள்ளே வாங்க டாக்டர். என்ன சொல்லுப்பா அப்படின்னு. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் வாங்க அப்படின்னா. என்ன உனக்கு கஷ்டம் சொல்லு, ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்போது, டாக்டர் நேற்று நான் ஒரு குதிரையை முழுங்கிட்டேன் டாக்டர், நான் கொஞ்சம் தயவுசெய்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்க எனக்கு. சரி உள்ளே வான்னு சொல்லிவிட்டு டாக்டர் என்ன பண்ணார், அவனை உள்ளே அழைச்சின்னு போயிட்டு கம்பவுண்டர்கிட்ட கூப்பிட்டு என்ன பண்ணார், வச்சுக்கிட்டு ஒரு அனஸ்தீஷியா போட்டு அவனை மயக்க நிலை கொண்டு வந்துட்டு கம்பவுண்டரை கூப்பிட்டாரு. நீ மூளையில் ஜட்கா ஸ்டாண்ட் இருக்கு பாரு, அதுலேருந்து ஒரு குதிரையை எடுத்துன்னு வா, வாங்கிட்டு வா, அதுக்கு பணம் பேசிக்கலாம், குதிரை மட்டும் எடுத்துன்னு வந்து வெளியில் கட்டி போட்டுடு அப்படின்னு டாக்டர் சொன்னார். அவன் என்ன பண்ணாத மாதிரி குதிரையை கட்டி போட்டான். காலையில் எழுந்துட்டான் பாருங்க. எழுந்த உடனே டாக்டர் எனக்கு என்ன ஆச்சு டாக்டர், குதிரை எடுத்தாச்சு பாவம் வயிற்றுலேருந்து, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. டாக்டர் நீங்கள் எடுத்த குதிரையை நான் பார்க்கலாமான்றான். கண்டிப்பாக பார்க்கலாமா, இதில் என்ன கஷ்டம் உனக்கு அப்படின்னும் போது வெளியில் பார்க்கும்போது ஒரு குதிரை கட்டி இருந்தது. ஆஹா, நம்ம வயிற்றில் எவ்வளோ நாளாக கஷ்டப்படுத்தின குதிரை இதுதான் சொல்லிட்டு அந்த குதிரையை பார்த்து தடவினான். அப்புறம் என்ன நினச்சானோ தெரியல, டாக்டர் உள்ளே திருப்பி வாங்க. என்ன அண்ணன், நீங்கள் நான் பார்த்தது வெள்ளை குதிரை, ஆனால் நீங்கள் இப்போ எடுத்திருக்கிறது கருப்பு குதிரை. அப்போ இன்னும் ஒன்று என் வயிற்றில் இருக்கு போல தெரியுது டாக்டர், ஒரு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு ஒன்று டாக்டர் அப்படியே ஷாக் ஆகிட்டாருங்க. புரியுதுங்களா? இன்னும் ஒரு தகவலுங்க, வேறு ஒரு டாக்டர் என்ன பண்ணார், அவர்கிட்ட ஒருத்தன் வேகமாக டாக்டர் நான் புழுவாயிட்டா மாதிரி கனவு கண்டேன் அப்படின்ன உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணார், அவனை மயக்க மருந்து கொடுத்து திருப்பி புழுவை எடுத்துட்டேன் அப்படின்னும்போது இப்போ நல்லா இருக்குது, நீ போகும்போது தைரியமாக போனான். டாக்டர் எதிர்க்க ஒரு சேவல் வந்தது, எனக்கு பயமாக இருக்குது டாக்டர்ன உடனே, ஏன்னா சேவல் அதை குத்திடுன்னு சொல்லிட்டு டாக்டர் என்னடா வியாதி இவங்களான்னு சொல்லிட்டு அவர் மயக்கமாயிட்டாருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.